ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் ஹேண்டில் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் எதுவாக இருக்கட்டும், எப்படிலாம் ஸ்பீடை ப்ராக்டிஸ் பண்ணலாம், எப்படி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஷார்ட் ஹேண்டை பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஷெடியூல் மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு புக்கில் 1971 செப்டம்பர் 2022 வரை டோட்டலாக 102 ஸ்பீட்ஸ் இருக்குது. இந்த 102 ஸ்பீட்ஸையும் 5 மந்த்ஸ் ஷெடியூலில் எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் எடுத்துக்கோங்க. இந்த 3 மந்த்ஸில் 1.5 மந்த்ஸ்னு பிரித்தாலும் சரி. ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இப்போ தான் ஸ்பீட் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களால் 7 மினிட்ஸுக்கு ஸ்பீடை பிக்கப் பண்ண முடியாது. 7:15 வரலாம், 7:10, 7:05 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைமை ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரணும். டெய்லி 2 ஸ்பீடை 4 to 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பீடையுமே கண்டினியூஸாக டிக்டேஷன் போட்டு எழுதணும். டிக்டேஷன் போட்டு எழுதின இந்த 2 ஸ்பீடில் கண்டிப்பாக ஒரு ஸ்பீடை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி எழுது. இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஷார்ட்னு எதுவாக இருந்தாலும் ஓகே, கண்டிப்பாக ஒரு ஸ்பீடை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி எழுதி கரெக்ஷன் பண்ணி பார்க்கணும். அப்படி கரெக்ஷன் பண்ணால் தான் என்ன மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். இதே மாதிரி 3 மாதமும் முடியல அப்படின்னா 4 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக 102 ஸ்பீடையும் 4 to 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி முக்கியமாக 7 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்க்கணும். 7 மினிட்ஸுக்கு இந்த 4 மந்த்ஸில் நீங்கள் பிக்கப் பண்ணிடணும். கடைசி 2 மாதம் அல்லது 1.5 மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி டெய்லி 2 ஸ்பீடை அங்கே அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணதுனால இங்கே 2 டைம்ஸ் ஆர் 1 டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். டெய்லி 2 ஸ்பீடை 1 டைம் ஆர் 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டைம் கம்மியாக 7 மினிட்ஸ்க்கு அங்கே பிடிச்சதை 6:45 ஆர் 6:50 மினிட்ஸுக்கு நீங்கள் இங்கே பிக்கப் பண்ணணும். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் 7 மினிட்ஸுக்கு வாசிப்பாங்க. நீங்கள் இங்கே 6:50 மினிட்ஸுக்கு பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா 6-7 அல்லது 10 வார்த்தை நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் பிடிக்கிறீங்க. அங்கே 6-7 அல்லது 10 வார்த்தை உங்களுக்கு கம்மியாக தான் வாசிப்பாங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பிடிச்சதுனால. ஸோ 7 மினிட்ஸுக்கு தான் இங்கே வாசிப்பாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 6:50 மினிட்ஸ்க்கே இங்கே பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே ரொம்ப ஸ்லோவாக வாசித்த மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஹாலில் எவ்வளோ கஷ்டமான ஸ்பீடாக இருக்கட்டும், நிறைய ஹார்ட் வேர்ட்ஸ் வந்த மாதிரி கூட இருக்கட்டும், இங்கே 6:50 ஆர் 6:45 மினிட்ஸ்க்கு பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு 7 மினிட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால ஹார்ட் வேர்ட்ஸ் வந்தாலும் சரி, கஷ்டமான ஸ்பீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் அழகாக ஸ்ட்ரோக்ஸ் போட்டு எழுதிடலாம். ஸோ ட்ரிக் என்னென்னா 6:45 ஆர் 6:50 மினிட்ஸுக்கு கடைசி 1.5 மாதம் அல்லது 2 மாதத்தில் அந்த 102 ஸ்பீடும் வேறு எந்த ஸ்பீடையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். புக்கில் இருக்க அந்த 102 ஸ்பீடையும் 6:45 ஆர் 6:50 மினிட்ஸுக்கு பிக்கப் பண்ணிடணும். இதில் இந்த டைம் பிக்கப் பண்ணால் மட்டும் போதாது, மிஸ்டேக்ஸும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். இங்கே காமனாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதுகிறப்போ 30 to 35 மிஸ்டேக்ஸ்குள்ளே வருது. 6:45 to 6:50 மினிட்ஸில் நான் ஸ்பீடை பிக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னா 99.9% நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பீடு எழுதுறதுனால கொஞ்சம் பதட்டத்தில் எழுதியிருப்பீங்க. ஸோ ஸ்பீடு எழுதிட்டே வரும்போது லெட்டர்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா லெட்டர் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டை பிடிச்சா ஈஸியாக இருக்கும். என்ன சொல்ல வராங்க, என்ன பிஸ்னஸ் பற்றி பேசுகிறாங்களா, எதுவும் டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்களா, எதுவும் டிலே ஆகிருக்குன்னு பேசுகிறாங்களா அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டை கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி எழுதும்போது இதுதான் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி எழுதும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான். லெட்டரை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதுங்க. அவ்வளோதான். 6:50 மினிட்ஸ்க்கு எல்லா ஸ்பீடையும் நீங்கள் பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 99.9% கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். ரொம்ப ஈஸி தான் ஷார்ட் அண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.